தேவனா தீச்சூளையா? பிரைஸ் தி லார்ட். அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர். தானியேல் 3:17. நாம் சந்திக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற தேவையான வழிமுறைகளை தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் காணப்படும் ஒரு அதிசய சம்பவத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதை நாம் இப்பொழுது தியானிப்போம். நேபுகத்நேச்சர் என்னும் வேற்றின அரசன் ஒருவன் ஒரு பொற்சிலையை நிறுவி அதை அனைவரும் தாழ விழுந்து வணங்க வேண்டும் என்றும் அவ்வாறு வணங்காவிடில் அவர்கள் எரிகின்ற தீச்சூளையில் போடப்படுவார்கள் என்றும் கட்டளை கொடுத்தான். அப்பொழுது உண்மையான தெய்வமாகிய நமது தெய்வத்தை வணங்கும் சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ எனும் 3 யூத வாலிபர்கள் அரசன் நிறுவின பொற்சிலையையும் அவனின் தெய்வமாகிய வேற்றுமத தெய்வத்தையும் வணங்க மறுக்க அரசன் அவர்களை தீச்சூளைக்குள் போட கட்டளையிட்டான். தீயின் மிகுதியால் இந்த வாலிபர்களை தீச்சூளையில் போட்ட வலிமை மிக்கவர்கள் இறந்து போக, இந்த வாலிபர்களோ தீச்சூளையில் தேவனாக போலிருந்த 4வது ஆளோடு உலாவுவதை கண்ட அரசன் அவர்களை அந்த சூளையிலிருந்து வெளியில் வரச் சொன்னான். அந்த 3 வாலிபர்களும் ஒரு சேதமும் இன்றி தீயின் மனம் கூட அவர்களிடம் வீசப்படாதவர்களாய், தலைமுடி கருகாதவர்களாய், ஆடைகள் தீப்பற்றாதவர்களாய் வெளியில் வந்தனர். அப்பொழுது அந்த அரசன், இவர்கள் வணங்கும் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டர்லினார். ஆதலால் இவர்களின் கடவுளுக்கு எதிராக பழிச்சொல் கூறும் எந்த இனத்தவனும் கண்டம் துண்டமாக வெட்டப்படுவான். இதுவே என் ஆணை. ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறொருவரும் இல்லை என்று கூறி இந்த வாலிபர்களுக்கு பெரும் பதவி அளித்து சிறப்பித்தான் என தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இவ்வாறு ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்த இந்த வாலிபர்கள் செய்த காரியங்கள் அநேகம் உண்டு. அவற்றில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு பேச நான் ஆசைப்படுகின்றேன். அதாவது, தங்கள் தேவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்தார்கள் இந்த 3 வாலிபர்களும். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களில் அநேகர் கூட சொல்லலாம், நாங்கள் கிறிஸ்துவம் மட்டும்தான் வணங்குறோம், வேற எந்த தெய்வத்தையும் நாங்கள் வணங்கலை, பின் ஏன் எங்களது குடும்பத்தில் மட்டும் அதிசயமும் அற்புதமும் நடக்க மாட்டேனுது, எப்படி ஜெபிச்சாலும் எங்களை விட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் போகவே மாட்டேனுதே, இந்த வாலிபர்களுக்கு நிகழ்ந்த அற்புதம் போன்று ஏன் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று அநேகர் கேட்கலாம். அன்பானவர்களே, இந்த வாலிபர்களுக்கு முன்பாக 2 காரியங்கள் காணப்பட்டன. ஒன்று, உலக காரியமாகிய தொழுதல், அதாவது பிற தெய்வத்தை தொழுதல், அல்லது 2வது ஆவிக்குரிய உடல் மரணம். இந்த வாலிபர்கள் இடைவிடாமல் நம் தேவனை ஆராதித்து கொண்டு அவர் காட்டும் வழியில் நடந்து சென்றவர்களாய் இருந்தபடியால் மிகவும் தெளிவாக ஒரு சலனமும் கலக்கமும் இன்றி ஒரு முடிவு எடுக்க முடிந்தது. அதாவது, செத்தாலும் ஆண்டவர்தான் என்று. ஆம் அன்பானவர்களே, நாமும் அநேக முறை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் சொல்கின்றார், என்னை தவிர வேறே தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் உன் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன் என்று விடுதலை பயணம் 20 3-5 வரை கூறுவதை நாம் பார்க்கின்றோம். வேறு தெய்வம் உனக்கு இருக்கக்கூடாது, அப்படியிருந்தால் நான் உன் சந்ததியே தண்டிப்பேன் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் அநேக நேரம் உணர்வதில்லை. பிற மதத்தினர் செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்யும் பொழுது நாம் வேறு தெய்வத்தை வணங்குகின்றோம் என்று தானே அர்த்தம். நாள் பார்த்தல், நேரம் பார்த்தல், ஜாதகம் பார்த்தல், நட்சத்திரம் பார்த்தல், ஜோசியம் கேட்பது மற்றும் நமக்கு செய்யப்பட்டிருக்கின்ற செய்வினையை எடுக்க மந்திரவாதிகளின், அதாவது சாத்தானின் பிரதிநிதிகளை நாடுவது போன்ற செயல்கள் நாம் கிறிஸ்தவர்களிடம் காணப்படுவது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. வல்லமையுள்ள தேவன் நம்முடன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது அவர் வல்லமையை எலுமிச்சம் பழத்திலோ, கயிற்றிலோ, தகட்டிலோ, தாயத்திலோ எப்படி கொணர முடியும்? நம்மில் வாசம் பண்ணக்கூடிய நம் தேவன் நமக்கு நிச்சயம் விடுதலையை கொடுப்பார் என்று யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. எண்ணிக்கை 23:23. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லக்கூடிய தேவனை விட்டுவிட்டு பிற மதத்தினவர் செய்யும் வழிபாட்டினை நாமும் செய்து அந்நிய தெய்வத்தை மறைமுகமாக வழிபட்டால் எவ்வாறு நம் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார்? அதனால் விளையாட்டிற்கு கூட இந்த வார ராசி பலன்
கைரேகை பார்த்தல், குறிக்கேட்டல் போன்ற காரியங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது என விவிலியம் தெளிவாக கூறுகின்றது. ஜெபம் செய்வோம். தீச்சுவாலை போன்ற கண்களை உடைய எங்களது அன்பு தெய்வமே, பிற மதத்தினர் செய்யக்கூடிய காரியங்களை செய்து உமது இடத்தில் சாத்தானை நிறுத்தின எங்கள் குற்றங்களுக்காக எங்களை மன்னியும். எங்கள் முன்னோர்கள் செய்த இப்படிப்பட்ட குற்றங்களினால் வந்த சாபங்களிலிருந்து எங்களை விடுவியும். இனி ஒருபோதும் உம்மை வேதனைப்படுத்தாதபடிக்கு வாழும் வாழ்க்கையை எங்களுக்கு அருள வேண்டுகின்றேன். ஆமென்.